மாமா வார்த்தை மதிய வீணா வீத்தாதி காமன் வளைக்கும் சிக்காதி உங்கள் கருத்து இழந்த பின் வெட்காதி. ஏன்னா மாமா வார்த்தை கேட்டு மதி இழந்து விட்டு காமன் என்றால் யார்? மன்மதன். இப்போது எனக்கு ஆசையும் காதலும் யார் மீது? அந்த மன்மதன் மீது. மன்மதன் மீது சுபத்திரன் மீது. மன்மதன் மீது அப்படியே மன்மதனுடைய பானமானது பற்றி சுபத்திரன் மீது கண்ணாக இருக்கின்றேன். அந்த கண்ணு நல்ல கண்ணா இருந்தா பரவாயில்ல, நடந்தா ஆச்சு, இல்லன்னா அவமானமா போயிடுமே. மாமான வார்த்தை கேட்டு அவமானப்படாத தம்பி. அண்ணா மாமா நமக்கு எப்பவுமே நல்லதுதான் சொல்வார், நம்ம வாழ வாழ செய்வதை தவிர நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டார். ஏன்னா எது இருந்தாலும் மாமா கிட்ட போய் முதல்ல மாமா நீங்க சென்று போய் விடுங்கள். மாமாவுக்கு சிறிது நேரம் மரியாதை கொடுப்போம். நான் மரியாதை செய்ய முதல்ல. ஆமா இப்ப மாமா பார்த்தா அவர் மரியாதை கொடுங்க. ஏன்னா டேய் நல்லா படிக்காதவன் ஏதோ தெரிஞ்சதோ மரியாதை தருவேன். ஆனா தம்பி படித்தவன். ஆமா பெரியவருக்கு எப்படி மரியாதை தரணும், யாருக்கு என்ன மரியாதை தரணும் நல்லா தெரியும். தம்பி அண்ணா எது கொடுத்தாலும் மாமாவுக்கு குறையில்லாம கொடுக்கணும். குறையில்லாம கொடுக்கிறேன். ஏன்னா கொஞ்சமா கொடுத்தா மாமாவுக்கு பிடிக்காது. ஆமா வேண்டும் 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 என்ற அளவுக்கு அவர் போதும் சொன்னால் விட்டு கூடாது. ஏன்னா பெரியமாத்த போதும் தான் சொல்லுவான். ஏன்னா பசி எடுக்குது ஒரு இட்லி வச்சா என்ன சொல்ல போதுமா இன்னொரு இட்லி வச்சா சாப்பிடாம போட சாப்பிடுவல. அதே போல் மாமா வேண்டாம்னு சொல்லுவாரு. ஆனா நீ வேண்டும் வேண்டும் அளவுக்கு கொடுக்க வேண்டும். தட்டி பேசவன் கிடையாது. அதனால் மரியாதை சிறப்பாக பின்பால் வந்து மரியாதை ஒன்னாதான் கொடுப்பேன். ஆமாங்க நீ ரெண்டா கொடுப்பேன். சரி எப்படி செய்யறனோ அதே போல செய். நீ ரெண்டா செய்தாலே ஒன்னாவே செய். மாமா எங்க இருக்கார்? வருகோ 99 நேருக்கு இளையவர் திகன வாழ்கிறேன் மாமா. ஆசி எழுந்திரி அமரலாமா? அமருவாய். என்ன தனிமையாக வந்து பார்க்க வந்திருக்கிறாய் மாமா? உங்களை பார்க்க வேண்டும், உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கிறேனே. ஆனால் நீயும் என் அண்ணனும் எதை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தீர்களே. ஆமா சுபத்திரி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று சொன்னவர் யார் மாமா? ஓய் அதை தெரிவித்தவனே நான் தான். வாய் நீ தானே சொன்ன மாமா? நான் தான். வாய் நீ தானே? நான் தான். சுபத்திரி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று சொன்னவன் நீ தானே? தமிழ்நாடு சீன் பண்ணி சார் ஒரு கொள்ளையிலே பள்ளி பூண்டானது முளைத்து விட்டால்
அந்த கொள்ளையே நாசமாக போகிறது. நாசமாக போகுதுங்க. அதை போன்று எங்களுடைய கௌரவர் குலத்திற்கு பள்ளி பூண்டு போல முளைச்சுக்கிறான். உன்னை குண்டா ஆளலாம். அதேதான் இப்ப பாத்தீங்களா அங்க பாரு எங்களுடைய குலத்திற்கு பள்ளி பூண்டு போல முளைச்சுக்கிறியா நீ? வேற என்ன சொல்ல போறியா? சொல்ல போறியா? மரியாதையா? மரியாதை என்ன செய்தாய் தெரியுமா? என்ன அடிக்கும் போது தடி ஐடியா சொன்னது நீ இல்ல. நீ வாங்க கட்டிக்கார பையனா நீ என்ன அடிக்கும் போது தடி போடணும். தடி போடுறா மட சொல்றியா? மடக்கணும் தடிக்கணும். வெளியே போன மாட்டேன் புரிகிறதா? எங்கள் கௌரவர் குலத்திற்கும் ஆகாத பகை உண்டாகிறனே வந்துகிறான். பகை உண்டாகிறாரு. ஆமா பகை உண்டாகிறதுக்கு வந்துகிறான். யார் யார் வந்து யாரு கண்ணா நோண்டி எங்கள் கௌரவர் குலத்தையே அடியோடு கருவறுக்க வேண்டும் என்று இவர்கள் இருவராலே நாங்கள் என்ன பற்றி கொண்டிருக்கிறோம்? நாங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கோம். கர்நாடக போலீஸ் இந்த சபையில நீ இருக்கக்கூடாது. பேச்சு வாயில இருக்கும்போது கை நீட்டா வந்துச்சு. எனக்கு கோவம் வரல ஒண்ணும். அங்க நீ அவன் தான் உங்க எதிய அவர் எப்ப தெய்வம் மாமா மாமா வயசானும் நப்தான் போடுவான். டைட்டா வரும் டைட்டா போடுவான். எப்படி டைசல் ஒரு மரியாதை இருக்குதா? இந்த பையன் இந்த மாதிரி பேசுது உனக்கு சம்மா விடலாமா?
நீ பிச்சை பிச்சை கம்னாடி பையா என்னடா புடிச்சு பின்ன யார் சொன்னீங்க கட்டா தலை மேல கட்டா அப்படி கூட ஒண்ணுக்குமே ஒழுங்கா சொல்லி செய்ய மாட்டீங்க கட்டாதான் தெரியுது நான் அவனை தொடண்டா பாய் அவனை தான் சொன்னியா நாம அவனாண்ட போய் தட்டின அவன் சும்மா இருப்பானா சரியா பாடா என்னத்த வச்சுக்கிட்டே இருக்கிறான் அவனாண்ட பிடித்து தள்ளுங்கள் வெளியே இது எப்பேற்பட்ட சபை இது என்ன நீ உகாந்துங்கிற ராஜாங்கம்மா என் மருமகன் துரியோதனன் அமரக்கூடிய பெருத்த சபையிலே பிணத்துக்கு இருக்கிறானே என்ன பேச போறோம் ஏது பேச போறோம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது நல்லது சொல்றோமா கெட்டது சொல்றோமா தெரியாது புரிஞ்ச இருக்குதா புரியாம இருக்குதா தெரியல இதெல்லாம் தெரியாமயே வந்து இவ்வளவு அமகலம் பண்றானே என்ன பண்றது நான் எப்பேர் கொட்ட ஆளு எப்பேர் கொட்ட இடம் அந்த பண்ண இது மட்டும் தான் அந்த நோய் எடுத்து கொதிக்கிற ஓலையில போட்டா அது நிக்குமா கொதி தாங்காது கேட்க மாட்டேன்